v of x comma y is equal to x square minus xy plus 1 by 4 y square plus 7. இங்கு x, y என்பன மெய்யெண்கள் எனில் வகையீடு dv ஐ காண்க. ஃபர்ஸ்ட் நாம வகையீடுக்கான ஃபார்முலா எழுதிக்கலாம். ஃபார்முலா dv is equal to vx dx plus vy dy. vx அப்படின்னா என்னது? நமக்கு dou v by dou x. அதுக்கப்புறம் vy அப்படின்னா dou v by dou y. இப்போ நம்ம அதை தான் கண்டுபிடிக்க போறோம். ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ v of x, y is equal to x square minus xy plus 1 by 4 y square plus 7. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன கண்டுபிடிக்க போறேன் அப்படின்னா vx கண்டுபிடிக்க போறேன். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு இதை எக்ஸை பொறுத்து பார்ஷியலி டிஃபரன்ஷியேட் பண்றேன். ஸோ இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, இது என்னது நமக்கு 2x, அதுக்கப்புறம் மைனஸ் இங்கே என்னது ஒய்யை வச்சுட்டு நான் என்னது எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் எனக்கு 1 கிடைக்கும். அதுக்கப்புறம் இந்த டைம் என்னது ஒய் டைம், இது என்னது மாறிலி உறுப்பு. ஸோ ரெண்டுமே என்னது எனக்கு 0 கிடைக்குது. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 2x மைனஸ் ஒய். ஓகே, அடுத்து vy கண்டுபிடிக்கிறேன். vy அப்படிங்கிறது என்னது dou v by dou y. அதாவது இந்த டைமை நான் ஒய்க்கு பார்ஷியலி டிஃபரன்ஷியேட் பண்றேன். ஸோ இங்க ஃபர்ஸ்ட் டைம் என்னது எனக்கு 0 ஆயிரும். அதுக்கப்புறம் இங்க மைனஸ் எக்ஸுங்கிறது மாறிலி, ஒய்யை டிஃபரன்ஷியேட் பண்ண எனக்கு 1 கிடைக்கும். அதுக்கப்புறம் இங்க பிளஸ் 1 by 4, இந்த ஒய் ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 2y கிடைக்கும். ஓகே, அதுக்கப்புறம் இது என்னது மாறிலி உறுப்பு, இது 0. ஸோ இங்க என்னது எனக்கு இந்த 2 இங்க 4 கேன்சல் இங்க 2 கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ் பிளஸ் ஒய் பை 2. இப்போ நாம எல்லாத்தையும் நம்மளுடைய ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ வகையீடு dv is equal to vx into dx, அதாவது 2x minus y into dx plus vy into dy. ஸோ minus x plus y by 2 into dy. ஓகே, இதுதான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, அதை நாம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நாம அடுத்த கணக்கு பார்க்கலாம். இந்த கணக்குல என்னது நமக்கு வகையீடு கேட்டிருக்கிறாங்க. ஓகே, இந்த கணக்குல என்னது நமக்கு v of x, y, z அப்படின்னு சொல்லி 3 கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஃபார்முலா எழுதிக்கலாம். ஃபார்முலா என்னது நமக்கு dv தான் கேட்டிருக்கிறாங்க. ஸோ dv is equal to நமக்கு என்னது vx into dx plus vy into dy plus vz into dz. இதுல vx அப்படிங்கிறது என்னது dou v by dou x, இந்த vy அப்படிங்கிறது dou v by dou y, vz அப்படிங்கிறது dou v by dou z. ஃபர்ஸ்ட் நாம கொடுத்துருக்கிற v எழுதிக்கலாம். ஸோ v of x, y, z is equal to நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க xy plus yz plus zx அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம 1 by 1 கண்டுபிடிக்கலாம். இங்க என்னது vx is equal to, அதாவது இதை பார்ஷியலி வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸுக்கு டிஃபரன்ஷியேட் பண்றோம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம்ல எக்ஸ் இருக்கிறதுனால ஒய் மாறிலி எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ண 1 கிடைக்கும். ரெண்டாவது டைம்ல எக்ஸ் இல்லை, அதனால 0. மூணாவது டைம்ல எக்ஸ் இருக்குது, அதனால z மாறிலி எக்ஸுக்கு டிஃபரன்ஸ் 1 கிடைக்கும். ஸோ இது என்னது y பிளஸ் z. ஓகே, அதுக்கப்புறம் என்னது vy கண்டுபிடிக்கலாம். அதாவது இதை என்னது ஒய்யை பொறுத்து பார்ஷியலி டிஃபரன்ஷியேட் பண்றேன் நான். இங்க எக்ஸ் மாறிலி ஒய்யை டிஃபரன்ஷியேட் பண்ணா நமக்கு 1 கிடைக்கும். பிளஸ் இங்கேயும் ஒய் இருக்குது, இங்க z வச்சுட்டு ஒய்க்கு டிஃபரன்ஷியேட் பண்ணா நமக்கு 1 கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் z. அதுக்கப்புறம் என்னது vz. இங்க என்னது z டைம் இல்லை, அதனால இது 0. பிளஸ் இங்கே z டைம் இருக்குது, அதனால y மாறிலி z-க்கு டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 1 கிடைக்கும். பிளஸ் இங்கே என்னது x மாறிலி z-ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது நமக்கு 1 கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு y பிளஸ் எக்ஸ். ஓகே, இப்போ நம்ம எல்லாத்தையும் ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணா நமக்கு தேவையான வகையீடு dv கிடைச்சிடும். ஸோ dv is equal to vx dx. ஸோ இங்கே என்னது y plus z dx plus vy dy. ஸோ x plus z dy. அடுத்து vz dz. ஸோ y plus x dz. இதை தான் நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, அதை நாம கண்டுபிடிச்சிட்டோம்.